மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 9ஆம் நாளில் கழக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கொள்ளிடம் கடைவீதியில் மக்கள் வெள்ளத்தில் திரண்ட புரட்சி தமிழருக்கு மலர் தூவி தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் உற்சாகம். நாயகன், சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து விவசாயிகளின் நிலத்தை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக. சட்ட போராட்டம் மூலம் காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு நல்ல தீர்ப்பை பெற்றுத்தந்த அரசாங்கம் அதிமுக என கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியில் இருக்கும்போது உங்களுடைய நிலத்தை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வேளாண் மண்டலம் என்ற அறிவிப்பை கொடுத்து இனி எந்த காலத்திலும் உங்களுடைய பூமியை எவராலும் தொட முடியாது. 50 ஆண்டு கால பிரச்சனை, காவிரி நதிநீர் பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு சட்ட போராட்டம் நடத்தி விவசாயி வீட்டில் பால் வாக்கின்ற விதமாக நல்ல தீர்ப்பை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 162வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி இந்தியாவிலேயே முதலமைச்சரின் அதிகாரத்தை முதலில் பயன்படுத்தியது நான் தான். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மோடிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டிய ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு வெல்கம் மோடி என்று சொல்கிறார் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். ஆர்டிகல் 162 பயன்படுத்தி முதலமைச்சருடைய அதிகாரத்தை இந்தியாவிலேயே முதல் நான் தான் பயன்படுத்த. இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சருக்கு துணிவில்லை. இப்ப இருக்கிற முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காருல்ல, நான் சட்டத்தை அனுப்புறேன், கவர்னர் கையெழுத்து போடல போலீஸ் பயன்படுத்து. 162 பிரிவு இருக்குதுல்ல, தில்லு திராணி வேணும், தில்லு திராணி தெம்புக்கு வேணும். அதெல்லாம் கிடையாது. மக்களை பற்றி கவலையில, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் பதவி பெருசு இல்ல. நாம் எதை நினைக்கின்றோமோ, மக்களுக்கு எது நல்லது நினைக்கிறோமோ அதை செய்வதுதான் முதலமைச்சருக்கு தகுதியானவர். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைத்தும் கொள்கையை திமுகவிடம் அடமானம் வைத்து விட்டார்கள். பலதரப்பட்ட மக்களும் திமுக ஆட்சியை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபடுவதால் தமிழகம் போராட்ட பூமியாக மாறிவிட்டது என புரட்சி தமிழர் பேச்சு. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல கொள்கை கூட்டணின்னு சொல்றீங்க. உங்களுக்கு காங்கிரசுக்கு ஒரே கொள்கையா? உங்களுக்கு கம்யூனிஸ்டுக்கு ஒரே கொள்கையா? உங்களுக்கு விடுதலை சிறுத்தைக்கு ஒரே கொள்கையா? வெவ்வேறு கொள்கை. ஆனா அந்த கூட்டணி கட்சியெல்லாம் கொள்கை அடமானம் வச்சுட்டாங்க திமுக கிட்ட. வேற வழி இல்ல, அவர் சொன்னதுதான் கேட்டாகணும். திமுக செய்யற தப்பெல்லாம் இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் சுமத்துக்கிட்டு இருக்குது. கூட்டணி கட்சியெல்லாம் எச்சரிக்கையா இருங்க. நீ மக்களை போய் சந்திக்கும் போதுதான் தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மடியில கனமுள்ள, வழியில பயமில்ல, நெஞ்ச நிமித்தி மக்களை போய் நாங்கள் சந்திக்க முடியும். நீங்க அப்படி போய் சந்திக்க முடியுமா? இந்த 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினீங்க? மக்களுக்கு எதுவுமே இல்ல. அத்தனை கொள்ளையடிச்சுதான் மிச்சம். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி போய் மக்களிடத்திலே வாக்கு கேட்பீர்கள் என்பதை மட்டும் தயவு செய்து அந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் முதலில் சிந்தித்து பாருங்கள். பூம்புகார் சட்டமன்ற தொகுதி செம்பனார் கோயிலில் புரட்சி தமிழரை வரவேற்க திரண்ட பொதுமக்கள். கழக பொதுச் செயலாளருக்கு ஆள் உயர மாலை அணிவித்து வழிநெடுகிலும் மலர் தூவி நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்கள் உற்சாக வரவேற்பு. உடனுக்குடன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு பணம் வழங்கப்பட்ட அதிமுக ஆட்சி. ஒரு மூட்டை நெல்லுக்கு
60 ரூபாய் லஞ்சம் கேட்கும் அரசு திமுக அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாமல் இரட்டை வேடம் போடும் ஸ்டாலினின் திட்டம் நாட்டு மக்களிடம் எடுபடாது என மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயிலில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை உடனுக்குடன் விவசாயியுடைய நெல்லை கொள்முதல் செய்து அவருடைய வங்கியில பணம் செலுத்தப்பட்ட அரசாங்கம் அதிமுக. உங்களுடைய ஆட்சியில் அப்படியா இருக்குது? விவசாயி எல்லாம் பார்த்து மனு கொடுத்தாங்க. ஒரு மூட்டை அந்த விவசாயிகள் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொடுக்கணும்னா 60 ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும். இதை யாருகிட்ட போனோம்? ரத்தத்தை வியர்வையாக சிந்து உழைக்கின்ற விவசாயியுடைய பணத்தை சுரண்டுகிற அரசு தேவையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு இரவுகள் பாராம ஒரு குழந்தையை வளர்த்துற மாதிரி நெற்பயிலை வளைத்து அறுவடை அறுத்து அந்த நெல்மணிகளாம் மூட்டை பிடிச்சி விற்பனை செய்ய கொண்டு போனா அரசாங்க நெல் கொள்முதலத்தில் ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய் லஞ்சம் கேட்கிறாங்க. ஆக இந்த அரசு தேவையா? விவசாயியிடம் கொள்ளையடிக்கின்ற அரசு தேவையா? திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா காமராஜரை பற்றி அவதூறாக செய்தி வெளியிட்டது கண்டிக்கத்தக்கது. திமுகவின் ஆணவ அகங்கார பேச்சுக்கெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் நெத்தியடி கொடுப்பீர்களா என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. திருச்சி சிவான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் மாநிலங்களவையினுடைய திமுகவுடைய அந்த குழு தலைவர். அவர் இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். 2 நாளைக்கு முந்தி திரு காமராஜர் பத்தி ஒரு அவதூறா ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். திரு காமராஜர் அவர்கள் வேறு கட்சியா இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவர் ஒரு நேசிக்கின்ற தலைவர், தேசிய தலைவராக இருந்தவர். அப்படிப்பட்ட தலைவரை இவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு அவதூறான செய்தி வெளியிட்டது கண்டிக்கத்தக்கது. அதுவும் சாதாரண ஆள் இல்ல. அவர் மாநிலங்களவையிலே வேகமாக துரிதமாக நாட்டு நடப்பை திமுக சார்பா பேசக்கூடிய நபர், திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர். அப்படி இருக்கின்ற ஒருவர் திரு காமராஜ் அவர்களை தவறாக பேசலாமா? மன்னிக்க முடியுமா? இதற்கெல்லாம் ஆணவ பேச்சு, அகங்கார பேச்சு, இதுக்கெல்லாம் 2026 தேர்தலில் நெத்தியடி நீங்கள் கொடுப்பீங்களா? நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் வீட்டு மக்களை பற்றி மட்டுமே கவலைப்படும் முதலமைச்சர் ஸ்டாலின் தான். இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம் திமுக மட்டுமே என்றும் மயிலாடுதுறை மாவட்டம் சின்னக்கடை தெரு பகுதியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. 10 ஆண்டு காலத்தில் நிறைய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கி இருக்கிறோம். நீ என்ன திட்டத்தை கொண்டாந்திருக்கிற மக்களுக்கு? இன்னைக்கு பொய்ய பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டு மக்களை சிந்திக்கல, நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல, உங்க வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற முதலமைச்சர் என்றே முதலமைச்சர். திமுக ஆட்சியில் நேர்மையான அதிகாரிகளுக்கு வேலை இல்லை. ஜால்ரா போடுபவர்களுக்கும் கப்பம் கட்டுபவர்களுக்கும் மட்டும்தான் திமுகவில் முக்கியத்துவம் தரப்படுகிறது என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் நேர்மையான அதிகாரிகளுக்கு வேலை இல்லை. திமுகவுக்கு யார் ஜால்ரா போடுறா, யார் தப்பு கட்டுறா, அவள்தான் முக்கிய தத்துவம். அது அமைச்சரா இருந்தாலும் சரி, அதிகாரா இருந்தாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். இங்க ஒரு டிஎஸ்பி இருந்தார், நேர்மையான அதிகாரி. 24 பார் முறைகேடா விற்பனை செய்தால் சீல் வச்சார். அப்புறம் அவர் நேர்மையா இந்த கள்ளச்சாரம் விற்கிறது, திருட்டுத்தனமா விற்கிறது, அதுக்கெல்லாம் 1200 வழக்குகள் பதிவு செஞ்சிருக்கார். இப்படி நூற்றுக்கணக்கான குற்றவாளியை கைது செஞ்சிருக்கார். இன்றைக்கு இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம் இந்த நேர்மையா இருக்க டிஎஸ்பி வாகனத்தை பிடிக்கிட்டார். யாரு? ஜீப்பை பிடிக்கிட்டாங்க. போதைப் பொருள் ஒழிப்புங்கிறார், கள்ள மது ஒழிக்கிற. எப்படி ஒழிக்க முடியும்? இப்படி நேர்மையான அதிகாரிகள் இப்படி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தினா அவர்கள் எப்படி மக்கள் பணி செய்வாங்க? மக்களை எப்படி பாதுகாப்பாங்க? நாட்டை எப்படி பாதுகாப்பாங்க? முதலமைச்சர் பதவிக்கு தகுதியற்றவர் இன்றைய முதல்வர் ஸ்டாலின். பொருளாதாரத்தை உயர்த்திவிட்டதாக கூறி எல்லோரையும் கடன்காரன் ஆக்கிவிட்டார் ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு.
நாடு இருக்குது. அதுக்குதான் மக்கள் ஓட்டு போட்டு உங்களுக்கு அந்த பதவி கொடுத்திருக்கிறாங்க. அந்த பதவிக்கு தகுதி இல்லாத ஒரே நபர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். கொடுக்கப்பட்ட பதவியை நீங்க ஏதாவது சரியான முறையில் பயன்படுத்தி நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்கீங்களா? இல்ல பாதுகாப்பு கொடுத்திருக்கீங்களா? வேலையை பயிர மேயிற மாதிரி இன்றைக்கு பல அதிகாரிகள் உங்களுக்கு உடந்தையா இருந்துகிட்டு ஜால்ரா போட்டுக்கிட்டு இந்த அரசாங்கத்தை சுரண்டி உங்களுக்கு கமிஷன் கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அதிகாரி தலையை தூக்கி வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறீங்க. EEE படித்தும் ஸ்டாலின் ஆட்சியில் வேலை வாய்ப்பு இல்லை என கழக பொதுச் செயலாளரிடம் இளைஞர்கள் வேதனை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் எழுச்சி பயணத்தின் போது இளைஞர்களை சந்தித்த புரட்சி தமிழர் அதிமுக ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என உறுதி. பாராட்டுக்குரியது. நிச்சயமா இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும். அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த வேலைவாய்ப்பு முதலில் உருவாக்கும். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் பள்ளியில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமி நடு ரோட்டில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை. இந்த கொடூர காட்சி ஸ்டாலின் மனசாட்சியை கொஞ்சம் கூட உலுக்கவில்லையா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. பத்து வயது சிறுமியால் நடமாட முடியாத ஒரு ஆட்சியை நடத்தும் ஸ்டாலின் யாருடனும் இருந்து என்ன பயன்? ஆட்சி புரிவதற்கான அருகதை துளியும் இல்லாத ஒரு கட்சியிடம் பொம்மை முதல்வரிடம் சிக்கிக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டை மீட்டெடுப்பதே தமிழக பெண்களை காக்க ஒரே வழி என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜரின் பெரும் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா பேசியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. கர்ம வீரர் காமராஜர் மறையும் தருவாயிலான நிகழ்வுகள் வரலாற்று குறிப்பாக உள்ளபோதே காமராஜர் கருணாநிதியின் கையை பிடித்து புகழ்ந்தார் என்பது எவ்வளவு பெரிய பச்சை பொய் என அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். காமராஜர் புகழை மழுங்கடிக்க துடிக்கும் அற்ப அரசியலை செய்வது திமுக தானே என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. உங்களாலோ உங்கள் அடிப்பொடிகளாலோ ஒருபோதும் மக்களுக்காக உழைத்த பெருந்தலைவர் காமராஜரின் புகழை துளியும் குறைத்துவிட முடியாது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் திமுக, பாமக, இஸ்லாமியர்கள் என 2000க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சட்டமன்ற உறுப்பினர்கள் KA பாண்டியன், அருண்மொழி தேவன் ஏற்பாட்டில் அதிமுகவில் இணைந்த மாற்றுக் கட்சியினருக்கு உற்சாக வரவேற்பு. மயிலாடுதுறையில் திமுக அமைச்சரின் எஸ்காட்டிற்கு தனக்கு வழங்கப்பட்ட வாகனத்தை தர மறுத்த DSP சுந்தரேசனுக்கு கார் மறுக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. தனது வீட்டிலிருந்து DSP நடந்து அலுவலகத்திற்கு சென்ற வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் நேர்மையான அதிகாரிகளுக்கு துளியும் மதிப்பில்லை என மக்கள் விமர்சனம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி சிறுநீரகங்களை 5 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை விற்று கொடூர செயலில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி தலைமறைவு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களின் கற்பை திருடுவது மட்டுமல்ல, ஆண்களின் கிட்னியை திருடுவதிலும் திமுகவினர் கில்லாடிகள் என பொதுமக்கள் விமர்சனம். மதுராந்தகம் நகராட்சியில் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தராத திமுக அரசை கண்டித்தும் மக்கள் தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் ஜூலை 23ஆம் தேதி அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம்.
செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. நிர்வாக திறனற்ற திமுக அரசை கண்டித்தும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உடனடியாக மாணவர் சேர்க்கை நடத்த வலியுறுத்தியும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சரும் அதிமுக எம்பியுமான சி.வி. சண்முகம் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்பு. விழுப்புரத்தில் அம்மா பெயரில் கொண்டு வந்த பல்கலைக்கழகத்தை ஆட்சிக்கு வந்த திமிரில் திமுக அரசு ரத்து செய்தது. ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து விழுப்புரத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எம்பி சி.வி. சண்முகம் பேச்சு. மிகவும் பிற்படுத்தப்பட்ட அதிகமாக வசிக்கின்ற இந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய விவசாயிகள் நிறைந்த மாவட்டத்துடைய ஏழைகளுடைய மாணவர் கல்விக்காக கொண்டு வரப்பட்ட பல்கலைக்கழகத்தையும் மூடிட்ட பட்ட மேற்படிப்புக்காக கொண்டு வரப்பட்ட அந்த மையத்தையும் இந்த அரசு மூட பார்த்தது. மேற்படிப்பிற்கு வழிகாட்டப்பட வேண்டும் என்றால் 2026 மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தமிழகத்துடைய முதலமைச்சரான பிறகு இதே விழுப்புரம் மாவட்டத்திலே அம்மா பெயரிலே பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்படுவது உறுதி உறுதி உறுதி. சேலம் வஉசி பூ மார்க்கெட் வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் நடத்தி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் பல மடங்கு வாடகை உயர்த்தியதற்கு கடும் கண்டனம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாத உத்திரமேரூர் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் திமுக அரசை கண்டித்து மாவட்ட கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர்கள் முனைவர் எஸ். வைகை செல்வன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் வி. சோமசுந்தரம் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெண் ஆசிரியர்களுக்கு எதிரான 243வது அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் போராட்டம். மாநிலம் தழுவிய போராட்டத்தால் ஆசிரியர்கள் இன்றி மூடப்பட்ட தொடக்கப் பள்ளிகள் எனக்கென்ன என்று கண்டுகொள்ளாமல் இருக்கும் பள்ளி கல்வித்துறையால் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி பாதிப்பு. ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் 10வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து போலீசார் அராஜகம். காவல்துறையினரின் தள்ளுமுள்ளால் ஆசிரியைகள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. சென்னை திருவொற்றியூர் மண்டல குழு திமுக தலைவரான தனியரசு ஒப்பந்ததாரரிடம் லஞ்சம் கேட்டு மிரட்டும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சி. தீயசக்தி திமுகவினர் லஞ்சம் வாங்காமல் எந்த பணிகளையும் செய்வதில்லை என்பது இந்த ஆடியோ மூலம் அம்பலம். அந்த ஒரு ஆறு இது போடவில்லை பில்லுகள் எதுவுமே 3 பில்லு ரெடி பண்ணிருக்காங்கண்ணா. எங்க ரெடி பண்ணி வாயிலே சொல்லுவீங்களா, வடை சுட்டுங்கிறீங்களா, ஒன்னும் எதுவுமே பண்ணலையா? வாங்கிக்கிறேன் மதிப்பீங்களா மறுபடியும் இந்த ஜோன்ல இருந்தா நீங்க பாருங்கல்ல, வேற எதனா ஜோன்லாம் மாத்தி விடுறேன். நான் சொல்ற மாதிரி செய்யற மாதிரி இருந்தா ஜோன்ல இருங்க. எதுவுமே சட்டை பண்ண மாட்டேன், கொல்ல மாட்டேன், அப்புறம் நாங்க அவரு அது இதுன்னு செட்டில் பண்ணவே இல்லை. நீங்க எல்லாம் எந்த கான்ட்ராக்டுக்காரன் என்கிட்ட கூட்டின்னு வர்றது எல்லாமே நீயா 4 கேயா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இவ்வளவு லைட் போறீங்க, எல்லாம் பண்றீங்க. எவனும் பண்றது இல்லைன்னா. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே தமிழக ஆந்திரா எல்லையில் உள்ள சோதனை சாவடியில் சிக்கிய 95,000 ரூபாய் லஞ்ச பணம். விடியா திமுக அரசின் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிக் கொண்டு போதைப் பொருள் கடத்தும் வாகனங்களை தமிழகத்திற்குள் அனுமதிப்பதாக குற்றச்சாட்டு. சென்னை தாம்பரம் அருகே அரசு நிலத்தை ஆக்கிரமித்து திமுக பிரமுகர் கட்டடம் கட்டும் பணியில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
ஸ்டாலின் ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் தாம்பரம் மாநகராட்சி மற்றும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சர் இல்லாததால் நோயாளிகளை உறவினர்கள் தூக்கிச் செல்லும் அவலம். உபகரணங்களை வாங்காமல் வாங்கியது போல் சுகாதாரத்துறையிலும் ஊழல் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் அருகே இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றதாக கூறி கல்லூரி மாணவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் தாக்கியதாக நீதிபதியிடம் மாணவனின் தந்தை குற்றச்சாட்டு. அப்பாவிகள் மீதான காவல்துறை தாக்குதலை தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு ஸ்டாலின் அரசு திராணியற்று இருப்பதாக பொதுமக்கள் வேதனை. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சரக்கு வாகனம் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்திற்கு அதிகபட்ச நிவாரணம் வழங்க வேண்டும். சாலை விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் அரசுக்கு வலியுறுத்தல். இப்போ விபத்து ஏற்பட்டு இதுவரை 2 உயிர்கள் இழந்திருக்கிறது. 6 பேர் உயிருக்கு போராடி கொண்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கார்கள். இங்கே 14 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கார்கள். இதில் 6 பேர் தாய்மார்கள். அரசாங்கத்தினுடைய வேலைக்கு அழைத்து கொண்டு போகும்போது சரியான வாகனத்தை வைத்து அழைத்து கொண்டு செல்லாதது மிகவும் சட்டமீறல் செயலாகும். விபத்துக்குள்ளான அனைவருக்கும் அரசாங்கத்தின் சார்பாக சரியான நிதியுதவி செய்ய வேண்டும். அதே போல் இறந்து போனவர்கள் குடும்பத்திற்கும் சரியான நிதியுதவி செய்ய வேண்டும். காயங்களுக்கு ஏற்ற வகையில் தக்க வைத்திய சிகிச்சை அளிக்க வேண்டும். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் திமுக அரசை கண்டித்து மாவட்ட கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். கழக இலக்கிய அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகை செல்வன் தலைமையிலும் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் முன்னிலையிலும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். மக்களை வஞ்சிக்காதே. மாவட்ட சுகாதார நிலையங்களில் பணியமர்த்தப்பட்ட ஆய்வக ஊழியர்களுக்கு 4 மாதங்களாக ஊதியம் வழங்காமல் அலைக்கழிப்பு. மக்கள் விரோத ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் சொல்லொன்னா துயரத்தை அனுபவிப்பதாக குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் அரசு உண்டு உறைவிட பள்ளியில் 33க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு காலை உணவுக்கு பின் திடீர் வாந்தி, சோர்வு, உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் மாடல் அரசில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் பள்ளி கல்வித்துறையின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள், பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. துறை பேராசிரியர்கள், பயிற்சி மருத்துவர்கள் சரிவர பணிக்கு வராதது குறித்து தமிழகத்தில் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் நோட்டீஸ். திறனற்ற திமுக ஆட்சியில் தேசிய மருத்துவ ஆணையம் எச்சரிக்கும் அளவிற்கு தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் செயல் இழந்துள்ளதாக எழும் விமர்சனம்.